விக்கி ஒரு சோம்பேறி பையன். அவன் வீட்டு பாடத்தை சரியான நேரத்தில் செய்ததில்லை. அவன் பொருட்களை ஒருபோதும் சரியான இடத்தில் வைத்திருக்கவில்லை. வேலை செய்ய ஒரு ரோபோவை வாங்கித் தருமாறு அவன் தன் தந்தையிடம் கெஞ்சினான். விக்கியின் தந்தை அவனை ஒரு சுறுசுறுப்பான பையனாக மாற்ற விரும்பினார். அதனால் அவர் அவனுக்கு ஒரு தந்திர ரோபோவை வாங்கினார். அது ஒரு தந்திர ரோபோ என்று விக்கிக்கு தெரியாது. தன் எல்லா வேலைகளையும் செய்ய ஒரு ரோபோ இருப்பதைக் கண்டு அவன் மகிழ்ச்சி அடைந்தான். விக்கி, நான் உனக்கு ஒரு ரோபோ வாங்கிட்டேன். இந்த புத்திசாலித்தனமான ரோபோ உன் எல்லா வேலைகளையும் செய்யும் என்று அவர் கூறினார். விக்கி தனது புதிய ரோபோவை சோதிக்க ஆர்வமாக இருந்தான். எனக்கு பசிக்கிறது, எனக்காக கொஞ்சம் சாலட் தயார் செய் என்றான். நான் சாலட் சாப்பிடுவதில்லை, அதனால் என்னால் அதை செய்ய முடியாது என்று ரோபோட் மறுத்து பதில் கூறியது. என்ன, நீ ஒரு ரோபோ, நீ என்னை மறுக்க முடியாது. இப்போ என் அறையை சுத்தம் செய் என்றான் விக்கி. நான் என் முதுகை கஷ்டப்படுத்த வேண்டுமா? நான் அதை செய்ய முடியாது என்று மறுத்தது ரோபோட். உண்மையிலேயே இதை என்னால் நம்பவே முடியவில்லை. குறைந்தபட்சம் என் தொலைபேசியையாவது சார்ஜ் செய் என்றான் விக்கி. ஏன் நீயே அதை செய்யக்கூடாது? நான் சில அழைப்புகளை செய்ய வேண்டும் என்றது ரோபோட். ஐயோ, எனக்கு இப்போ தலைவலி இருக்கு. ஒரு கப் சூடான தேநீர் கொண்டு வா என்றான் விக்கி. நீங்க சொல்றதை கேட்டு என் பேட்டரி தீர்ந்து போச்சு. முதல்ல நீங்க என் பேட்டரியை சார்ஜ் பண்ணுங்க என்றது ரோபோட். எனக்கு உன்னால ரொம்ப சோர்வா இருக்கு. ஒரு இனிமையான பாட்டை போட்டு காட்டு, நான் ரிலாக்ஸ் பண்ணணும் என்றான் விக்கி. அது ஒரு நல்ல ஐடியா. ஏன் நீங்க எனக்கு பாட்டு போட்டு காட்டக்கூடாது என்று ஜாலியாக கேட்டது ரோபோட். ஐயோ அப்பா, இந்த ரோபோவை விற்றுவிடுங்கள், இது முற்றிலும் பயனற்றது என்று கத்தினான் விக்கி. ஆமாம், அடுத்த முறை என்னை ஒரு சுறுசுறுப்பான எஜமானரிடம் விற்றுவிடுங்கள். நான் சோம்பேறிகளுக்கு வேலை செய்ய விரும்பவில்லை என்று கூறியது ரோபோட். உண்மையா? அதனால்தான் நீ எனக்கு உதவி செய்யவில்லையா என்று தனது சோம்பேறித்தனத்தை உணர்ந்தான் விக்கி. இனி எனக்கு ரோபோக்கள் வேண்டாம், எல்லா வேலைகளையும் நானே செய்வேன் என்று சுறுசுறுப்பானான் விக்கி.